வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இந்த வாரம் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் நடிகர் ஆர்யா அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் அனந்தன் காடு படத்தின் திரைமசரம். இந்த திரைப்படத்துல அப்படி என்ன சொல்ல வந்தாங்க, 1989 1991 நடந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த திரைப்படமா ஆக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் அப்படியே உண்மை சம்பவமா எடுத்திருக்காங்களா? இந்த திரைப்படத்தில் நம்ம ட்ரைலர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிமா தான் இருந்தது. உண்மையிலே ட்ரைலர் பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்தது. உண்மையிலேயே இந்த படம் அந்த அளவுக்கு ட்ரைலர் பார்க்கும்போதே நல்லா இருந்த இது படமும் அதே மாதிரி இருக்கா இல்லையா? இந்த திரைப்படத்தை முழு கதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல நடிகர் ஆர்யா, ரஜினா, இந்திரன், முரளி கோபி, தேவ் மோகன் மற்றும் பலர் நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் அனந்தன் காடு. இந்த திரைப்படம் ரைட்டர் முரளி கோபி. இந்த படத்தோட டைரக்ஷன் GN கிருஷ்ணகுமார். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். இந்த திரைப்படம் ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பையன் சுனில கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிருக்கான். அவன் கன் பாயிண்ட்ல வச்சு ஏன் மிரட்டுறான்? நீ யாரா நீ அப்படி அவன் கேட்கறாரு. நம்ம சுனில், நான் யாரும் நீ கேட்குறியா, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கதை ஓப்பன் ஆகுது. இலங்கையில் ஆர்யாவோட குடும்பத்தை இலங்கை இராணுவ படையை சேர்ந்தவங்க அப்படியே அடியோடு அந்த குடும்பத்தை அழிச்சிடுறாங்க. ஆர்யாவும் அந்த இராணுவ படையை அடிச்சுட்டு அந்த எந்த இடத்துல நம்ம போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் போஸ் வெங்கட்டை பார்க்குறாரு. போஸ் வெங்கட்டை பார்க்கும்போது தான் போஸ் வெங்கட் மூலமா கேரளாவில் ஒரு கூலிப்படையில் போய் சேர்றாரு. போஸ் மூலமா நேராக போயிட்டு கூலிப்படையில் சேர்றாரு. அந்த கூலிப்படையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அசைன்மெண்ட் அவங்களுக்கு வருது. அந்த அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யாவும் இருக்காரு. அந்த அசைன்மெண்ட் என்னன்னா ரொம்ப பெரிய அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் கொடுத்தது யாருன்னா நம்ம கேரளா முதலமைச்சர் தான் கொடுக்குறாரு. எல்லாம் ஷாக் ஆகிறாங்க, முதலமைச்சர் தான் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே. அந்த அசைன்மெண்ட்டை என்னதான் இவங்க 4 பேர் ஒரு பெரிய இவங்களாக இருந்தாலும், கூலிப்படையில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும், அதாவது இந்த 4 பேருமே ஃபேமிலியில் இருப்பாங்க. ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் கல்யாணமெல்லாம் ஆயிருக்காது. அந்த எந்திரன் கதாபாத்திரத்தில் வருவார். அந்த அதாவது கதாபாத்திரம் கிருஷ்ணன் கேட்டில் வருவார். ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார் அவர். அவருக்கு மேரேஜ்லாம் ஆயிருக்காது. இவங்க பார்த்தீங்கன்னா கூலிப்படை சேர்ந்தது அவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு வெளியில் எப்படி தெரியும்னா, அவங்க ஒரு லைட் மியூசிக் கச்சேரியில் எல்லாம் ஒருத்தர் பாடணும், ஒவ்வொருத்தரும் மியூசிக்கில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் வெளியே தெரியும் இவங்க பண்ணதெல்லாம். ஆனால் இவங்க கூலிப்படையில் சேர்ந்தவங்க யாருக்கும் தெரியாது. மெயின் இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கேஸ் ரெக்கார்டு எல்லாத்தையும் ஒரு 40 கேஸுக்கு மேலே எல்லா ரெக்கார்டும் அழிச்சிட்டாங்க. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க மேலே எந்த விதமான கேஸே இல்லை. இப்போ இவங்க கொடுத்த நம்ம முதலமைச்சர் கொடுத்த அசைன்மெண்ட் பெரிய ஒரு ஷாக்கான அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் ஆர்யா தான் முடிக்கிறாரு. அந்த ஆர்யா என்ன சொல்றேன்னா, வீரப்பன் பெருமாள் முதலையார் கதாபாத்திரம் வரும். அதில் என்னன்னா அவர் முதலையார். அவர் தமிழனை பண்ண கண்டாவே உங்களுக்கு பிடிக்காதடா, நீ தமிழனா சொல்லி ஆர்யா 3 தடவை ஸ்ட்ராங்காக கேட்டு அவர் தலையை துண்டா வெட்டுவார். அந்த தலையை வெட்டுற சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் படத்தில். ஆனால் இதுக்கப்புறம் இவங்க இந்த சம்பவம் அசைன்மெண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் என்ன? இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் ஒவ்வொரு சம்பவமும் நம்ம எதிர்பார்க்காத சம்பவம்லாம் நடக்கும். இந்த திரைப்படத்தில் இன்ட்ரோ பிளாக் சீன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய படத்தில் இன்ட்ரோ பிளாக் சீன் இந்த மாடு சீன்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனால் மாடு சீனை காட்டுறது அந்தளவுக்கு பிரமாதமாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் ரொம்ப பிரமாதமாகவும் ரசிக்கிற மாதிரியும் பயம் பத்துற மாதிரியும் அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இலங்கை தமிழரை பற்றி, அதாவது என்ன சொல்லலாம், ஸ்ரீலங்காவில் ஆரம்பித்து தனுஷ்கோடி ஆதித்தன் வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் நடந்த கொடுமையை நிறைய படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த திரைப்படத்துலையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அழகாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அந்த தமிழர்கள் நடந்த கொடுமை, இலங்கை இராணுவத்தில் சேர்ந்த இராணுவக்காரங்க கொடுமை பண்ணுற இதை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அவங்க குடும்பம் எப்படி வேதனைப்படுது, பாலியல் வன்கொடுமை அந்த குழந்தைங்க எப்படி பண்ணுறாங்க, ஒரு சின்ன குழந்தைங்களை கூட பார்க்காம ஈவர்க்கு இல்லாமல் சொல்கிற சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கூலிப்படையில் சேர்ந்த அவங்களோட ஒருத்தரோட அம்மா போலீஸ்காரர் என்ன பண்ணுவார், ஷூ காலால் 8 உடைப்பார்.
அந்த 8 உடச்சுன்னா அந்த வயசான அம்மா போய் சதக்குன்னு மேலே விடுவாங்க. அது அந்த கத்தி வெளியே வர சீன்லாம் ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்கும். ரொம்ப அந்த சீனாக அந்த அம்மாவும் நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸ் நல்லாயிருக்கும் படம் பார்க்கும்போது. அதாவது வைலன்ஸ் ஹெவியாக இருந்தாலும், அதாவது வைலன்ஸ் எதுக்காக வைக்கணும், ஏன் வைக்கணும்னு அந்த திரைப்படத்தில் கரெக்டாக காட்டியிருக்காங்க. தண்டத்துக்கெல்லாம் வைலன்ஸ் வைக்கல. இலங்கை தமிழ் கதையை பற்றி நம்ம சப்ஜெக்ட் எடுத்தோம்னா, ஸோ கண்டிப்பாக வந்து வைலன்ஸ் வந்து இருந்து தான் ஆகணும், இருக்கு தான் ஆகணும். ஸோ நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட வந்து பேக்வர்டு மியூசிக் வந்து அதுதான் பலமே. இந்த படத்துக்கு பேக்வர்டு மியூசிக் இல்லைன்னா படமே இல்லை. அந்தளவுக்கு ஒன்று மியூசிக் நல்லாயிருக்கு. மெயின் வந்து லொக்கேஷன், அந்த கார்டு லொக்கேஷன்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க பாருங்கள், ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஓகேங்களா. டேரக்டர் வந்து சொல்லவே தேவையில்லை, ஜி.என். கிருஷ்ணகுமார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதாவது 2.5 படம் எந்த விதமான காமெடி இல்லாமல், என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் சூப்பராக நம்மளை வந்து சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அடுத்து என்ன சீன் வந்து நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பே இருக்கும். ஆர்யா வந்து இலங்கையோட பாஷை வந்து தமிழ் பேசி இது வரைக்கும் நடிச்சிருக்க மாட்டார். இந்த திரைப்படத்தில் ஆர்யா வந்து இலங்கை தமிழ் பாஷை வந்து நல்லாவே பேசியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆர்யா எப்பவுமே நிறைய படத்தில் ஓரளவுக்கு நடிப்பார். இந்த திரைப்படத்தில் உண்மையை நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து டயலாக் பேசுகிற போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. திடீர்னு வருவார், திடீர்னு ஃபைட் போடுவார், திடீர்னு ஒரு பஞ்ச் பேசுவார், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த திரைப்படத்தில். ஏதோ சில இடத்துல மட்டும்தான் அவர் அந்த டைலாக்ஸ் பேசுவார். அந்த மாதிரி நல்லாவே இருக்குது. முகத்தில் ரியாக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. அவங்க கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் கேரக்டர் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. நம்ம முக்கியமான இந்திரன் கதாபாத்திரம் வந்து இந்திரன் நடிச்சிருப்பார் கிருஷ்ணன் கதாபாத்திரத்தில். அவர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிப்பார். ஓப்பனிங் அவரோட காட்டும் போதே ஸ்மோக் பண்ணி என்ட்ரு ஆவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீன்ஸ்லாம். கிளைமேக்ஸ் முடியும் போது அவரோட கதாபாத்திர சீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது எல்லாத்துலேயும் கருப்பு திரைப்படத்தில் இதெல்லாம் நம்ம அவரை பார்த்துருப்போம். ஆனால் எந்த ஒரு நடிகர் வயசாகிச்சே நான் இருந்தாலும் பரவாயில்ல, மாஸ் கதாபாத்திரத்தை தான் நடிக்கணும் அப்படின்னு வந்து எல்லா நடிகர்களுக்குமே ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் அதோட கேரக்டர் மாஸ். ஓகேங்களா. மற்றபடி இந்த சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், இசை ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஃபைட்டிங் எல்லாமே இந்த திரைப்படத்தில் எந்த விதமான குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். நம்ம வந்து இலங்கை தமிழர்களை பற்றி எடுத்தாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் வருவான்னு கேட்டேன். இந்த படத்தில் வந்து இலங்கை பிரபாகரன் அவர்கள் வராது. அவரோட கதாபாத்திரத்தை காட்டினாலும் ஒரு ஷேடோ மாதிரி முகத்தை இது பண்ணி தான் காட்டுறாங்க. அவரு எதிர்பார்க்காத சீன் அதெல்லாம் இந்த சீனை எல்லா பற்றியும் நான் சொல்லிட்டு நல்லா இருக்காது. ஓகேங்களா. இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. யார் தியேட்டரில் போய் பார்க்குற விருப்பம் இருக்கவங்களும் ஞாபகமாக இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.